வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. லோக்நீதியும் சிஎஸ்டிஎஸ், அதாவது சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சர்வே நிறுவனமும் சேர்ந்து அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் பின்பும் சர்வே நடத்துவாங்க. அந்த மாதிரி லோக்நீதி சிஎஸ்டிஎஸ் ப்ரீ போல் சர்வே ஆஃப் 2024 அப்படிங்கறத நடத்தி அந்த ரிசல்ட்ஸை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபோர் ஃப்ரண்ட்ல நிக்குது. இன்னைக்கு மைண்ட் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய எண்ண ஓட்டம் இந்தியாவில் ஓவரால் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஓவரால் 5 முக்கியமான இஷ்யூஸ் இன்னைக்கு மக்களை ரொம்ப அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் இடத்தில் இருப்பது வேலையில்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இன்னைக்கு கோர் இஷ்யூவா இருக்கு. இந்த எலெக்ஷன்ல அதிகம் பேசப்படக்கூடிய இஷ்யூவா இருக்கும். அதிகம் மக்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய இஷ்யூவா நம்பர் 1 அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா பிரைஸ் ரைஸ், அதாவது விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய இந்தியா விஸ்வகுருவா மாறிடுச்சு அப்படிங்கிற இவர்களுடைய இந்த நரேட்டிவை தாண்டி இன்னைக்கு மக்கள் கிட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பிரைஸ் ரைஸும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. இது இல்லாம இன்னொரு 3 முக்கியமான இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 கரப்ஷன். அதாவது கரப்ஷனை இன்னைக்கு மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி ரூரல் டிஸ்ட்ரெஸ், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேளாண் சட்டங்கள், விவசாயிகள் படும் கஷ்டங்கள், அவங்களுடைய போராட்டங்கள், இதெல்லாம் பெருவாரியான மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. மக்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் இந்த அரசாங்கம் விவசாயிகளை ஆன்டி இந்தியன், தேச துரோகிகள்னு சித்தரிக்க முயற்சி பண்ணாலும் பெரும்பாலான மக்களுடைய ஆதரவும் அனுதாபமும் விவசாயிகள் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிட்டீரியரேட்டிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், சேவிங்ஸ், குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதெல்லாம் பத்தி மக்கள் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகளுக்கே இன்னைக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம், சேவிங்ஸ் நம்மளால சேமிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை, அதே மாதிரி இந்த 5 வருஷத்துல குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலையும் மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்று தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், பிரதான 5 விஷயங்கள் இதுதான். இதை தாண்டி அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளியர் கிளாஸ் டிவைடு தெரியுது. அதாவது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே ஒரு கிளியர் டிவைடு எல்லா இடங்களிலும் தெரியுது. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் நாட்டில் இன்னும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பை, அந்த அதிருப்தியை, அந்த அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா பணக்காரங்களா, வசதியா இருக்கிறவங்கள பெருசா பாதிக்கல. அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்க இத பத்தி அதிகம் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் பாதிப்பு அதிகமாக இருக்குது, அதை பத்தி அதிகம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கிளியர் டிவைட் இருக்கு. நாம இதைத்தானே காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஏழைகள் ஏழைகள் ஆயிட்டே போறாங்க, பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆயிட்டே போறாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்றாங்க. ஆனா கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான் இங்க அச்சே தின் வருது. ஏழை எளிய மக்களுக்கு அச்சே தின் கண்ணு கெட்டுற தூரத்துல கூட தென்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் இல்லையா? அதை இந்த சர்வே அழகா கிளீனா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. குறிப்பா எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சர்வே பண்ண அந்த பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 3/2 பேர் எங்களுக்கு கவலையா இருக்குன்னு சொல்றாங்க. வேலை வாய்ப்புகள் இல்ல, வேலை கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆண்கள், அதுவும் அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஆண்கள், சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி 4ல் 3 பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், பாஜக அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், வேலை வாய்ப்பை கிரியேட் பண்றது இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம்னு சொன்னாங்களே, என்ன கிழிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா இந்த இது வரும்பொழுதுதான் நீங்க பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த சர்வேக்கு ஒரு 2 நாள் முன்னாலதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை டேக்கிள் பண்றதுக்கான சில விஷயங்களை அவங்களோட மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய 30 லட்சம் அரசாங்க வேலைகளை நாங்க நிரப்புவோம், இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸை மொத்தமா குறைச்சிட்டு ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுவோம், அக்னிபத் போன்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்க அபாலிஷ் பண்ணிடுவோம், 1 year எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு,
திறன் மேம்பாட்டுக்கான ட்ரைனிங்ஸ்க்கு வந்து நாங்க ஏற்பாடு பண்றோம், எம்ப்ளாயபிலிட்டியை வந்து அதிகமாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஒரு ப்ராமிஸா கொடுத்திருக்காங்க. அப்ப இதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எந்த அளவுக்கு காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோல இருக்கக்கூடிய விஷயங்களை காங்கிரசும் கூட்டணி கட்சிகளும் மக்களிடையே கொண்டு சேர்க்கிறது, அது மக்களிடையே என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது, என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கணும். அதே மாதிரி பிரைஸ் ரைஸ்ல பாத்தீங்கன்னா 3ல 2 பேரு ஆமா விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருக்கிறாங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா மோடி மேடை மேடையா ஏறி பாருங்க நாங்க எவ்வளவு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம், பாருங்க நாங்க எவ்வளவு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம், விகாஸ் விகாஸ் விகாஸ்னு பேசுறாருல. கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட மக்கள் என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து பணக்காரர்களுக்கு தான் நல்லா நடந்திருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நடக்கல அப்படின்னு 50% மேல இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் ஒன்லி பெனிஃபிட்டட் தி ரிச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் வந்து இந்த சர்வேல ரிவீல் ஆகுது. அதாவது தொடர்ந்து பாஜக அரசாங்கமும் பிரதமர் மோடியும் வந்து வாரிசு அரசியல்னு பேசுறாங்க இல்லையா? இந்த வாரிசு அரசியல் வந்து பெரிய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தவில்லை அப்படிங்கறத இந்த சர்வே ரிவீல் பண்ணிருக்கு. அதாவது ஒன்னும் பெரிய ஒரு வித்தியாசம்லாம் இல்ல. 25% பேர் என்ன சொல்றாங்கன்னா வாரிசு அரசியல் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் கோட்டா, இந்த விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம் சர்வேல வெளிவந்திருக்கு. அதாவது அரசாங்க வேலைகளையும் SC ST கேட்டகரியிலையும் பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் 2 பேருக்குமே ரிசர்வேஷன் கொடுக்கணும். வெறும் இந்துக்களுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, 2 பேருக்குமே கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 57% பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ED CBI IT இதெல்லாம் பாஜகவுடைய ஏவல் துறைகளாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை பெரும்பாலான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் எல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறதுதான். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து இன்னும் ஆல் இஸ் நாட் லாஸ்ட் அப்படிங்கிற ஹோப் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் ப்ளூரலிசம். அதாவது இந்த நாடு வந்து வெறும் ஹிந்து ராஷ்டிரம் கிடையாது, ஹிந்துக்களுக்கான நாடு கிடையாது, ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இங்கு சரிசமமாக பங்கு இருக்கு, எல்லாருமே வந்து இங்க சமம்தான் அப்படின்னு கிட்டத்தட்ட 77% பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்துக்கள்லயே இந்த நாடு எல்லாருக்குமானது, சிறுபான்மையினரும் இங்க இருக்கலாம், அவங்களுக்கான உரிமையும் இங்க இருக்கு, இது ஹிந்து ராஷ்டிரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சனநாயகம் அங்கங்க உயிரோட தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராமர் கோவில் கட்டினதோ இல்ல இந்த ஆர்டிகல் 370 எடுத்ததோ இதெல்லாம் வந்து மக்களிடையே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதெல்லாம் பத்தி அவங்க பெருசா கவலைப்படல. அது ஒரு சில பேர் தான் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. பெரும்பாலான இந்துக்கள் சந்தோஷப்படுறாங்களே தவிர அது வந்து அவர்கள் கிட்ட பாஜகவுடைய வாக்கு வங்கியை கன்சாலிடேட் பண்ற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுது. அதே மாதிரி கரப்ஷன், எங்க பார்த்தாலும் எந்த எதிர்கட்சி எடுத்தாலும் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, நாங்க மட்டும்தான் யோகிய சிங்காமணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறார்கள பாரத பிரதமர். மக்கள் என்ன தெரியுமா ஃபீல் பண்றாங்க? கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 55% பேரும், நகர்ப்புறங்களில் கிட்டத்தட்ட 57% பேரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கடந்த 5 வருடங்கள்ல கரப்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஊழல் பாஜக ஆட்சியில் அதிகமாகிவிட்டது அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கு தெரியுமா, இதுதான் வந்து எலெக்ஷன்ல ரிசல்ட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இத காங்கிரசும் கூட்டணி கட்சிகளும் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன்ல நரேட்டிவ்ஸ் தான் ஒர்க் ஆகுது. அப்ப யாருடைய நரேட்டிவ் ஜெயிக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கணும். உண்மையாக கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அத்தியாவசிய நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியை வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு காங்கிரசும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இந்த நெரேட்டிவ் எப்படி மக்கள் மனசுல போய் ஒரு கார்டை ஸ்ட்ரைக் பண்ணுது, எந்த அளவுக்கு போய் மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதற்கு எதிராக இதை காம்பன்சேட் பண்ண, இதை கவுண்டர் பண்றதுக்கு, இதை ஆஃப்செட் பண்றதுக்கு பாஜக என்ன நெரேட்டிவா கொண்டு வந்து வைக்க போறாங்க? இன்னும் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்து வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணி வச்சுதான் வெளியிட போறாங்க.
அப்ப இத ஆஃப்செட் பண்றதுக்கு அவங்க என்ன கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது எந்த அளவுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணும், மீண்டும் ஒரு முறை மோடிக்கு வாய்ப்பு கொடுப்ப மக்கள் தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, நீங்க அடுத்தவனை மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரச்சனை இருக்குங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் அவன் தான் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு பதிலா என்ன தேர்ந்தெடுன்னு நீ சொன்னேன்னா, அப்ப அந்த பிரச்சனைக்கு நீ என்ன தீர்வு சொல்ல போற அப்படிங்கறத மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. அப்ப காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல சொன்ன விஷயங்களை இன்னும் போல்ஸ்டர் பண்ற மாதிரி, அதுக்கு இன்னும் வலு கொடுக்கிற மாதிரி, இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் களத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். இல்லன்னா ரொம்ப சர்வசாதாரணமா பிஜேபி இந்த நரேட்டிவ வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிருவாங்க. இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்ட் வரப்போகுது? இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிளா? ஒவ்வொருத்தருக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா? இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா மக்கள் மனசை மாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நீங்க எப்படி செயல்முறைப்படுத்த போகிறீர்கள் அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட்டையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா மக்கள் 10 வருஷமா ஏமாந்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னா, ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய, பயத்தில் இருக்கக்கூடிய, அவநம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா, நீங்க எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல உங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவையை இந்த சர்வே வந்து காங்கிரஸுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், இந்தியா கூட்டணிக்கும் உணர்த்துகிறது. அப்படித்தான் நம்ம பாக்குறோம். இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். எப்படி இவங்க கன்வின்ஸ் பண்றாங்களா? இல்ல மீண்டும் மோடியுடைய பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான கேரண்டிகளை நம்பி மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஏமாறுறதுக்கு மக்கள் தயாராகிறாங்களா? முடிவு மக்கள் கையில தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, யோசிச்சு ஓட்டு போடுங்கப்பா.